மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மக்களே, நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று போயிட்டு ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து தலைவர் செஞ்சுட்டு வந்தார். அது ஏன் எதுக்கு அப்படின்றத நம்ம முதல்ல அப்புறம் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று என்னுடைய கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட பேர் சொன்னீங்க, அண்ணே நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த விஷயம் பயங்கர வைரலாக போயிருக்கு, எல்லாரும் இதை வந்து கையில் எடுத்து பேசுகிறாங்க, அதற்கு நீங்கள் தான் வந்து விதை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாலுமே நான் தான் விதை போட்டிருக்கேன் அப்படின்னா மிக்க மிக்க நன்றி. ஏன்னா நான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எனக்கு வந்து நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் என் வீட்டு பெண்கள், என் வீட்டு தங்கை, என் வீட்டு அக்கா, என் அம்மாமார்கள், இவங்களுக்கு தமிழகத்தில் இருக்க எல்லாரும் அப்படி தான், அவங்களுக்கு ஒன்று வரும்போது நான் பேசின விஷயம் இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு. அதற்கு தளபதி நேரடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னும் போது உண்மையாலுமே நான் பெருமைப்படுகிறேன். நான் சரியான பாதையில் செல்கிறேன் என்று நானே என்னை வாழ்த்திக் கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தளபதி களத்தில் இறங்கி சம்பவம் பண்ணார். ஏன் சம்பவம் பண்ணார் அப்படின்ற இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இது வரைக்கும் தளபதியை பற்றி எவ்வளோ வந்திருக்கு, ஆனால் இப்போ மட்டும் ஏன் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று எனக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க பசங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டானா தளபதி இறந்ததுக்கப்புறம்? அந்த ட்வீட்டை கொஞ்சம் பார்ப்போமா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்வீட்டில் அவன் என்ன போட்டிருக்கான்னா, நான் பேசியது அந்த ஒரு பெண்ணிடம் வந்து, அதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட மட்டும், ஒரு பொண்ணை மட்டும் ஒரு தப்பாக சொல்லிட்டாரான். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொதுவாக நான் எந்த பொண்ணுங்களையும் பேச மாட்டேன், நான் பொதுவாக மதிப்பு மரியாதை வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். சொல்லிவிட்டு எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது, எனக்கு நிறைய அவதூறுகள் வருது, என்னை வீட்டு பெண்கள் இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறான். இதற்கு மீதி ஏதாவது செஞ்சால் நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு. பண்ணு, நீ தான் அப்பா டக்கரில் கேஸ் ஃபைல்டா, எவ்வளோ பேர் மேலேடா பண்ணுவேன்? இப்போ உன் மேலே ஒருத்தங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது இருக்குது, இந்த வரையறு. ஆனால் நீ எவ்வளோ பேர் மேலே பண்ணுவேன்? ஏன் வலிக்குதா? உன் வீட்டு பெண்களை, உன் அம்மாவை, உன் அக்காவை, உன் தங்கச்சியை, இல்லை உன் பொண்ணை சொன்னால் உனக்கு வலிக்குதா? கஷ்டமாக இருக்கா? ஏன் நீலாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பெண்கள்லாம் யாரா? எப்பட்றா நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல போச்சு? ஏண்டா சொட்ட மாண்டியா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீனே ஒரு ஃப்ராடு பரதேசி, உன்னை பற்றின இப்போ தான் டீட்டெயில்ஸ் முழுசாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு நாய் நீ உட்காந்துக்கிட்டு தமிழக பெண்கள் இப்படி பேசுவ, அதுவும் எகத்தாளமையாக உனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஒரு பத்திரிகைக்காரர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அதை நான் போட கூட முடியாது, ஏன்னா காப்பிரைட். நேற்றே போட்ட வீடியோ தூக்கிட்டாங்க மக்களே, எனக்கு ரிப்போர்ட் அடித்து. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே, நம்ம ஊர் டயத்துக்கு 7 மணிக்கு மேலே அந்த வீடியோ வரல, யூடியூப் தூக்கிடுச்சு. கேட்டதுக்கு நான் சண்டை போட்டேன் யூடியூப் கூட, அது கைட்லைன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஆனால் அதே வீடியோ எடுத்து நான் இன்னொரு சேனலில் போடுறேன், அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா உங்கள் யூடியூப்பில் கைட்லைன்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு போதுன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, நீ ரிப்போர்ட் அடித்து தூக்கிக்க, நான் அதை இப்போ பிட்டாக போட்டு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன், அது பிரச்சனை கிடையாது. பட் என்னோட கேள்வி, அது உனக்கு வந்த அர்த்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஒத்த உன் வீட்டு பொண்ணுங்களை பேசுனதுக்கு உன் வீட்டில் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வலிக்குதுல, அப்போ நீ ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் விபச்சாரின்ற வார்த்தையை நீ யூஸ் பண்ணிங்கன்னா உன்னெல்லாம் என்ன பண்ணும்? உண்மையாலுமே விபச்சாரின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலை மாதுன்னு தான் அவங்கள சொல்லுவாங்க. அவங்களே வந்து தப்பாக பேசக்கூடாது, அவங்களே வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றது தான் உண்மையான சட்டமே. ஏன்னா அவங்க என்ன கஷ்டத்தில் போய் அந்த வேலையில் இருந்தாங்களோ, எதுக்காக அது போனாங்களோ, புருஷன் ஒழுங்காக பார்த்துக்கலையா, இல்லை எவன் என்ன பண்ணானா, அப்பங்காரன் கொண்டு போயிட்டு இந்த மகாநீதி படத்தில் விட்டு வராங்களே, கமல்ஹாசன் காட்டியிருப்பாப்ல, அந்த மாதிரி செஞ்சாங்களா? யாருக்கு தெரியும்? அந்த பெண்களே நம்ம மதிக்கணுன்னும் போது நீ என்னடா நான் 10ஆம் போகிற போக்கில் நீ வந்து பேசிட்டு போயிட்டில்ல, அதனால தான்டா அதனால தான் வந்து உனக்கு ஏன் தளபதி இறங்கியிருக்காரு அப்படின்றது இப்போ தெரியும். அதாவது மக்களை நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, ஏன் தளபதி இறங்கினார்? எனக்கு இதில் தளபதி பெருசாக ரியாக்ட் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி ஃபஸ்ட்டு அவருடைய முதல் மேனிஃபெஸ்டோ அறிக்கை என்ன? பெண்கள் பாதுகாப்பு, அதுதான் முக்கியம்.
அப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னும் போதே அதில் எல்லாமே அடங்குது. பெண்ணை அசிங்கமாக பேசுறதா இருக்கலாம், பெண்களை வந்து ஈவ்டீஸ் பண்ணுறதா இருக்கலாம், பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலாக இருக்கலாம், பெண்களுக்கு வந்து அப்யூஸ் பண்ணலாம். என்ன நடந்தாலும் அது எல்லாமே பெண்கள் பாதுகாப்பு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கும். அப்போ இவனை பற்றி இவன் இப்படி ஒரு வார்த்தையை பேசும்போது இவனுக்கு மட்டும் ஏன் விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். உதாரணத்துக்கு அதை தான் நான் சொன்னேன். ஒரு இப்போ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ இல்லை சாட்டை துரைமுருகன் மாதிரியோ ஆட்கள் இதை பேசியிருந்தாங்க அப்படின்னா தளபதி அவர்கள் இதில் நேரடியாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ஹீ நோஸ் தேர் டாக்ஸ். அவங்களெல்லாம் நாய்கள் வேலையை செய்யுது அப்படின்றது தளபதிக்கு தெரியும். அதனால் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அது பேசுகிறதே அவங்க வந்து வேணுக்குன்னே பேசி நம்ம வந்து அவனுக்கு ஒரு லைம்லைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பேசுகிறாங்க. அதனால் அது ரியாக்ட் பண்ணல. பட் ஏன் பொன்ராஜ் அப்படின்னும்போது பொன்ராஜுடைய இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொன்ராஜ் யார்? பொன்ராஜை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பின்புலம் என்ன வரும்? எடுத்தோன்னே அப்துல் கலாம் பேர் தான் வரும். அப்துல் கலாம்ன்றவர் யார்? நம்ம சயின்டிஸ்ட் மட்டுமா? இல்லை, பிரசிடெண்ட். அவர் மாதிரி ஒரு நல்ல விஞ்ஞானியாக இருக்கட்டும், நல்ல மனிதனை நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபருடைய உதவியாளர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்த ஒரு நாதாரி இந்த பொன்ராஜ். எப்படி இவனை உதவியாளர் வச்சுக்கிட்டான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இந்நேரம் அவர் உசுரோட இருந்தாலும் அவரே செருப்பு கட்டி அடிச்சிருப்பார். பட் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கும்போது இவன் அதை வச்சு நிறைய பேர்கள்ட்ட நிறைய அரசியல்வாதிகள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான், பழகிட்டான். ஸோ சயின்டிஸ்ட் இதெல்லாம் வெளில வரும்போது அரசியல் களத்துக்குள்ளே இறங்கணும் அப்படின்னும் போது யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அது பின்னாடி போகிறான். மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஆரம்பித்தார், உடனே போய் சேர்ந்தான். அந்த கட்சி இன்றைக்கி கலைச்சி விட்டு அவங்களே சுற்றி திரிகிறாங்க அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணுறான்? திமுக போடக்கூடிய எஸ்ஏ காசை வாங்கிட்டு பிச்சைக்கார மாதிரி பேசிட்டு திரிகிறான் இந்த பொன்ராஜ். அப்போ இவன் பிச்சைக்கார மாதிரி பேசினா கூட இவனுடைய பிம்பம் அப்படின்றது இவன் ஒரு சயின்டிஸ்ட், இவன் ஒரு படிப்பாளி, இவன் வந்து ஒரு அப்துல் கலாமுடைய உதவியாளர். அப்போ இவனை போன்றவர்கள் ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு பேசும்போது அந்த மாதிரி வார்த்தைகளை உதிர்க்கும்போது அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்துக்கிறான். என்ன கொடுத்துக்கிறான்? இந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து அவரே தலையில் கொட்டியிருப்பார்னு. பெரியார் எதுக்கு தலையில் கொட்டியிருக்காரு? பெரியார் தாண்டா வெளியில் வாங்கன்னு சொன்னார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலான்னு யார் சொன்னா? பெரியார் தானே. அப்போ வீட்டை விட்டு வெளியில் வர பெண்கள், அரசியல் ரீதியாக வர பெண்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அவங்க இப்படி தான் நடக்கணும், அவங்க இப்படி தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அப்போ அங்கேயே திருப்பி அடக்குமுறை வருதில்ல. அப்போ அங்கே ஈக்குவாலிட்டி? அப்போ எங்கே பெண்களுடைய உரிமை எங்கே இருக்குது? பெண்கள் இதைத்தான் பேசணும், பெண்கள் இதைத்தான் சொல்லணும், பெண்கள் இப்படி தான் ஆசைப்படணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திமுக பரதேசி கொத்தடிமைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா, தென் வேர் இஸ் பெரியாரிசம்? அவங்க என்ன மாதிரி உடை உடுத்தணுன்றது வரைக்கும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஃப்ரீடம் ஆகிட்டாங்க. ஸோ அதையே யாருக்கும் கேள்வி கேட்க ரைட்ஸ் கிடையாது. அவங்க என்ன உடை உடுத்துறாங்க, என்ன மாதிரியான கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்களா, இல்லை ஒரு 2 பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்களா, இல்லை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறாங்களா, சிங்கிளாக வாழ்கிறாங்களா, இட்ஸ் ஆல் தேர் ரைட்ஸ். அவங்களுடைய உரிமை இது. அது யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு விஷயம், அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயம், அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயம், அந்த விஷயத்தை வந்து நீ கொச்சைப்படுத்தி பேசிட்டு இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை மட்டும்தான் சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா செருப்பால் அடிக்கணும். நீ ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் சேர்த்து சொன்னேன். அப்போ ஒட்டுமொத்த பெண்களையும் சொல்லும்போது சொல்லிவிட்டு இப்போ மன்னிப்பு மட்டும் என்ன? அந்த பொண்ணு எந்த பொண்ணு நீ சொன்ன? இப்போ நீ அந்த பொண்ணை கூட்டு வா, அந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட மட்டும் மன்னிப்புக்கலாமா? ஆமாம்மா நீ தாம்மா இப்படி சொன்ன, நீ அந்த வீடியோவில் இப்படி சொன்னம்மா, விஜய் வந்து நான் பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னம்மா, அதனால் நான் உன்னதை மட்டும் தான் சொன்னேன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னா அந்த பொண்ணை கூட்டு வந்து மன்னிப்பு கேள்றா? அது என்னடா பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும் ட்வீட் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஏன் நேரடியாக போனான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ரீசன் இருக்குது. விஜய் அவர்கள் நேற்று கண்டன அறிக்கை விட்டதுக்கப்புறமா இவன் அந்த ஆடியோவில் பேசினதுக்கப்புறமா அந்த பேசுகிற ஆடியோவில் என்ன தெனாவட்டாக பேசுகிறான்னா, நான் அதெல்லாம் பேச முடியாது, நான் கேட்க முடியாது, நான் பேசுனது கரெக்டு தான், அப்படி தான் நான் சொல்லுவேன், விவசாயிகள் தான் சொல்லுவேன், உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கன்னு அவ்வளோ திமிராக பேசுனேன்னா அப்போ உனக்கு என்ன நக்கல்? அப்போ இவன் என்ன பண்ணால் பேசி முடிச்சுட்டு இந்த கண்டன அறிக்கை பார்த்துட்டு ட்வீட் போடுறான். யாருக்கு ட்வீட் போடுறான் தெரியுமா? விஜய் அவர்களோட அந்த அறிக்கைக்கு ரிப்ளை பண்ணி ட்வீட் போட்டு டேக் பண்ணுறாரு. யாருக்கு? எம்கே ஸ்டாலின் சார், சிஎம் சார், திமுகவோட கொத்தடிமை புரிவாதா? எதுக்கு எம்கே ஸ்டாலின் அவர்களை இங்கே டேக் பண்ணுற? அதில் நீ என்ன பாயிண்ட்ஸ் வைக்கிற? விஜய் அவர்கள் வந்து இந்தந்த மாதிரிலாம் வந்து கட்சியில் வந்து பெண்கள் நடந்துட்டாங்க, அவங்கள்ட்ட இதை கேட்குறதில்ல, அவங்கள்ட்ட அதை பார்க்குறதில்ல, அஜித் அகர்வால் வந்து கார் மேடை வந்தாங்க, அவங்க அதை பற்றி கண்டுக்கலை, அது கட்சி பிரச்சனை. அவங்க வந்து உன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? விஜய் இப்படி பண்ணிட்டாரு, தமிழ் வெட்டிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அப்படி ஒரு வேளை ஏதாவது பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தால் அதற்கான எல்லா நடவடிக்கையும் தமிழ் வெட்டிகளத்தில் எடுக்கப்படும். இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா தேவையில்லாத விஷயம். இந்த ரஞ்சனா நாச்சியார் போனது, அதுங்கெல்லாம் போய்ட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் சொல்லும்ல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எடுத்து பிட்டாக போட்டு இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து நீ வந்து சரியான அரசியல்வாதியா, நீ சரியான அரசியல் இருந்து இதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும், நீ இப்படி இல்லை பேசியிருக்கணும், அப்படி இல்லை பேசுன்னு சொல்லிட்டு
இவன் பேசின விஷயத்துக்கு மடைமாற்றமாக விதமாக தமிழக வெட்டிகளத்து மேலேயுமே திருப்பி குற்றச்சாட்டு வைக்கிறான். அந்த குற்றச்சாட்டை நீ எங்கே வைக்கணும்? தவறுனா என்ன பண்ணணும்? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு. தமிழக வெட்டிகளும் தவறு செஞ்சுனா போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. அதை விட்டு இங்கே உட்காந்து ட்வீட் போட்டுட்டு உட்காந்துருக்க. இப்போ நீ பண்ணியிருக்கல, நீ பேசியிருக்கல தவறுன்னு, அதுக்கு தானே ஆப்பு. இப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, தலைவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ அதே மாதிரி நீயும் போ. அதனை MK ஸ்டாலின் அவர்கள் டேக் பண்ணுற, அவர் தான் இப்போ ஒன்று ஏவி விட்டாரா? இன்றைக்கி இந்த நாயெல்லாம் கழட்டி விட்டாங்க. அதாவது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான். அவங்க ஆளுங்களை இறக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பத்திரிகையாளர்ன்ற பேரில், அப்புறம் நிருபர்கள்ன்ற பேரில் எவனாவது ஒருத்தனை இறக்கி விட்டு, காசை கொடுத்து இறக்கி விட்டு திமுக ஆதரவாளன்னு சொல்லிட்டு பேச விடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எப்பா எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு ஈனப்பயலுக, அந்த ஈனப்பயல கூட்டத்தில் சேர்ந்து நாரப்பயலாக இந்த நாய் மாறிடுச்சு. இப்போ இந்த நாய் போயிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைன்னா விர்ச்சுவல் வாரிசு வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் நடக்கும் பாருங்க. இன்னும் 1-2 நாளில் இவனோட வண்டவாளம் தண்டவாளம் ஃபுல்லாத்தையும் பசங்க ஏற்றிடுவாங்க சோஷியல் மீடியாவில். இவன் யார், என்ன ஏது, இவன் என்ன ஃப்ராடு பண்ணியிருக்கான், என்னென்ன மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கான், எல்லாம் வந்துடும். அது ஒரு சைடு. இங்கே தளபதி அவர்கள் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டார். இப்போ இதுக்கு DGP அவர்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும். அப்படி ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு. அப்போ இங்கே எப்படி பார்த்தாலும் எனக்கு ஆப்பு. இப்போ இந்த விஷயம் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டை பாஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இது அதோட நின்று போயிருக்கும். வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, கொடுத்தாங்க. இது வரைக்கும் பாருங்கள், எந்த மீடியாலையும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டான் தமிழக மீடியாவில். ஆனால் இனி பாருங்கள், நேஷனல் மீடியாவில் வருது. ஏன்னா தளபதி நேராக இறங்கியிருக்காரு, தலைவர் நேராக இறங்கியிருக்காரு. பெண்களை ஒருத்தன் அவதூறாக பேசுனதுக்கே ஒரு கட்சியின் தலைவர் இறங்கி போய் செய்கிறார் அப்படின்னா, இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ இது ஒரு உதாரணம். அப்போ என்னுடைய அரசியல், என்னுடைய அரசாங்கத்தில் அப்போ பெண்களுக்கு நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்றத தளபதி அவர்கள் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. இது மற்ற ஸ்டேட்டுக்கும் ப்ரூவ் ஆகும். ஒரு தலைவர் தன் தொண்டர்களை, பெண்களை ஒருத்தன் இப்படி அலட்சியமாக பேசிட்டான்றதுக்காக இறங்கி பேசினார்னா, நாளைக்கு இவர் ஆட்சியில் இருக்கும்போது அதே பெண்களுக்கு ஒரு தவறு நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றது ஒரு சின்ன டீசர் மாதிரி இங்கே இருக்க கட்சிகளுக்கும் மற்றவங்களுக்கும் காமிச்சிருக்க ஒரு விஷயம், நம்ம மக்களுக்கும் இவர் காமிச்சிருக்க விஷயம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவன் மன்னிப்பு அப்படின்ற ஒன்று கேட்டே ஆகணும். அப்படி கேட்கலைன்னா இவன் சத்தியமாக சொல்கிறேன், இவனை விடமாட்டாங்க. இவன் நிம்மதியாகவே வாழ முடியாது தமிழ்நாட்டில். நம்ம பசங்க அப்படி பண்ணி விட்ருவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். அது உண்மை. ஆனால் இவன் மன்னிப்பு கேட்கலைன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருக்கும். அதுவும் உண்மை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி என்ன செஞ்சுருக்காருன்றதோ அது மிக மிக வரவேற்கத்தக்கது. அது நான் மனசார நான் பாராட்டுறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமக்கு வேணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தலைவரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா 2026 இவனை போன்ற, பார்த்தீங்களா, பொன்ராஜ் அப்படின்றவன் படிச்சிருக்கான், அப்துல் கலாம்கிட்ட வேலை பார்த்துட்டும் நம்மளை எப்படி இழிவாக பேசுகிறான்னா, அப்போ இவனை வழிநடத்தும் இந்த திமுக ஆட்சி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத மக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் அதுதான் நேற்றே சொன்னேன். TVK விசஸ் தமிழக பெண்கள், TVK ப்ளஸ் தமிழக பெண்கள் விசஸ் DMKவாக இருக்கணும். இந்த வாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த TVKவை அவங்க முடிச்சிருவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. TVK முடிக்கிறது மீன்ஸ் வாட்? விஜய் அவர்களை அவங்க இனி அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க தெரியாது. அவருக்கு சப்போர்ட் பண்ண பாவத்துக்கு இன்றைக்கி இருக்க ஜென்ஜி கிட்ஸ் இளைஞர்கள் எல்லாத்தையும் வச்சு செய்வாங்க. உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஆட்சியும் அதிகாரம் இருந்தால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றத பல வாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு திருப்பி அதே தவிர நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி முட்டாப்பையன் அந்த உலகத்தில் எவ்வளவுமே இருக்க மாட்டான். உன் லைஃப் இனி நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? இனி ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கணும். அந்த அடியை நீ வச்சுட்ட. ஆல்ரெடி நம்ம வச்சுட்டோம், நம்ம எல்லாருமே வச்சுட்டோம். அந்த அடியை நம்ம பின்னாடி இப்போ எடுக்க முடியாது. வச்ச அடி தான். இனி முன்னாடி தான் போகணும், ஏறி தான் போகணும். யாரை ஏறி? இவங்கள மிதித்து தான் போகணும். வேறு வழி இல்லை. இல்லை நம்ம கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அந்த ஒரு அடியோட நம்ம காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.